அளவிட முடியாத பணம், சொத்து, சுகம், நண்பர்கள், சுற்றுவட்டாரம், உறவினர்கள் இவற்றை அனைத்தையும் விட அறிவுதான் உங்களுக்கு சிறந்தது. பணம், மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம், சொத்து, சுகம், பங்களா, கார் இவை அனைத்தையும் விட அறிவுதான் உங்களை உயர்த்தும். அறிவுதான் சிறந்தது. அறிவுதான் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். அந்த அறிவு எதுக்கு வேலை செய்யுதுங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். அப்போ அந்த அறிவு உங்களோட வளர்ச்சிக்கு வேலை செய்யுதா? இல்லை பழைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் வேலை செய்யுதா? அப்போ வளர்ச்சிக்கு இருக்குதா? வீழ்ச்சிக்கு இருக்குதா? இதிலிருந்து விடுபடுவதற்கு தான் நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பணம் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு காணாமல் போயிடும். பணத்தை எப்போவுமே பாதுகாப்பு பண்ணியே வச்சுருக்கணும். அந்த பணம் உங்கள் கையில் கொஞ்சம் நிற்கும், திடீர்னு காணாமல் போயிடும். ஆனால் அறிவு உங்களுக்கு ஒரு தடவை ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, ஒரு நல்ல அறிவு வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு மதிக்கக்கூடிய நபராக நீங்கள் மாற முடியும். அப்போது பணம் நீங்கள் பாதுகாத்தே வச்சுருக்கணும். ஆனால் அறிவுங்கிறது அப்படி கிடையாது. அறிவு உங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் புது புது அறிவு, புது புது எண்ணம், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள செயல்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தால் அந்த அறிவு உங்களுக்கு நல்ல அறிவாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதே உங்களோட எண்ணத்துக்கும், நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கிறக்கும், நீங்கள் நினச்சது மட்டுமே நடக்கிறக்கும், நீங்கள் கற்பனை செஞ்சது மட்டுமே நடக்கிறக்கும் வேலை செஞ்சால் அது கெட்ட அறிவு. அப்போது பல நேரங்களில் கெட்ட அறிவுக்கு தான் நிறைய நேரங்களில் வேலை செய்யுது. எனவே அறிவு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு நல்ல அறிவு அதிகமாகிறப்ப நல்ல சிந்தனைகள் வரும். உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் வருது, திரும்ப திரும்ப ஒன்றே சிந்தனைக்கு வருது, பிரச்சனைகள் மட்டுமே வருது, சங்கடங்கள் மட்டுமே வருதுன்னா இதை உளவியல் ரீதியில் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டால் நீங்களும் நல்ல அறிவோடு மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அறிவு சார்ந்த நபராக மாற முடியும். அப்போ அறிவுங்கிறது ஒரு பெரிய அதிகாரிக்கு நிகரான ஒரு மதிப்பீடு கிடைக்கும். ஆனால் பணம் பார்த்திங்கன்னா அந்த மிகப்பெரிய அதிகாரிக்கும் கூட பணம் ஒரு அடிமைத்தனமாக தான் இருக்கும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு செலவழிக்கிறதுக்கும் பயம் வரும், பணத்தை வச்சுருந்தாலும் பயம் வரும். அப்போ அது அடிமைத்தனம் தான் பணம். அப்போது ஒரு அதிகாரக்கூடிய ஒரு நபராகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களோட அறிவை நீங்கள் புதுப்பிக்கணும். உங்கள் அறிவு எதுக்கு வேலை செய்யுதுங்கிறதுலேருந்து ஒற்றை சிந்தனையில் செய்யுதா, இல்லை பிரச்சனைகளுக்கு மட்டும் செய்யுதா, இல்லை வளர்ச்சிக்கு மட்டும் செய்யுதா அப்படின்னு அதை முறைப்படுத்திட்டால் நீங்கள் தான் நம்பர் 1 வளர்ச்சி அடைய முடியும். அப்போது பணம் எப்போவுமே செலவு செய்ய செய்ய உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அது பெருக்கம் வராது. நீங்கள் அதுக்கான வேலைகள் செய்யணும், உழைக்கணும், தினமும் அதுக்காக வேலை செய்யணும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, மாதம் 40,000 சம்பாதிக்கிறீங்க, இல்லை ஒரு 20,000 சம்பாதிக்கிறீங்க, 1,00,000 சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாதித்த பணத்தை அப்படியே வச்சுருந்தா குடும்பத்தை நடத்த முடியுமா? முடியாது. அதுக்கான செலவீடு செய்கிறப்ப அந்த பணம் செலவாயிரும். அப்போ சேமிப்புங்கிறது இருக்காது. இந்த மாதிரி பணம் எப்பவுமே நீங்கள் என்னதான் நினச்சாலும் என்னதான் பண்ணினாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்த்துறக்கே பல மாதங்கள், வருடங்கள் கூட ஆகிவிடுது. அப்போது இந்த செலவுகள் செய்ய 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 உங்களோட பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களோட புது அறிவு, புது புது எண்ணங்கள், புது புது சிந்தனைகள், அதுக்காக நீங்கள் வேலை செய்கிறப்ப அது பெருக்கம் அடைஞ்சிட்டே போகும். ஒரு வளர்ச்சியிலேருந்து இப்போ எப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்தீங்க, அங்கே கல்விகள் கற்றதில் மாற்றம் இருக்குது. இப்போ செகண்ட்லேருந்து தேர்டு, இந்த மாதிரி 8th 9th 10th வந்துட்டீங்க. 11th 12th ஹையர் செகண்டரின்னு சொல்லக்கூடியப்போ பாடத்திட்டங்கள் மாறுது. அதை படிக்கிறப்ப அடுத்த அறிவு வருது. அதே 3 வருட கல்லூரி படிப்புன்னு சொல்கிறோம். அந்த கல்லூரி படிப்பு படிக்கிறப்ப இன்னொரு வளர்ச்சி வருது. அடுத்தது வேலை சார்ந்தது, அதுக்கானது போகிறப்ப அதுக்கான அறிவு வருது. ஆனால் ஒரே எண்ணம், ஒரே எண்ணத்தில், ஒற்றை எண்ணத்தில், ஒற்றை சிந்தனையில், ஒரே பாதையில் போயிட்டு இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்காது. அப்போ அறிவை பெறக்கூடிய, பெருக்கக்கூடிய அறிவை நீங்கள் உருவாக்குறதுக்கும்
உங்கள உயர்த்துறக்கும், நீங்க பதிய வச்சிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்க அறிவு எப்படி மனசுல பதிவேத்தி வச்சிருக்குதோ, அப்படிதான் உங்க மனசு இயங்கும். அந்த அறிவ புதுப்பிக்கிறக்கும், நீங்க நெனச்ச வார்த்தை நெனச்ச மாரி செயல்படுத்துறீங்களா? இல்ல ஒற்றை இதுலயே போயிட்டுருக்கா? அப்படிங்கிறத முறைப்படுத்திட்டோம்னா, நீங்க வளர்ச்சி நோக்கி வர்றக்கு உளவியல் உங்களுக்கு உதவி புரியுது. அப்ப எல்லா விதத்திலயும் பார்த்தா, பணத்த விட அறிவு உங்களுக்கு சிறந்தது. அந்த அறிவு இருந்துச்சுன்னா, எங்க போனாலும் மதிப்பீடு கிடைக்கும். நீங்க ஒரு 4 உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாருங்க, உங்க ரிலேஷன் சர்க்கிள்ல பாருங்க. நீங்க போயி ஒரு பணம், காசு, எல்லாத்தையும் வச்சுட்டு கூட்டிட்டு போய் ஆடம்பரமா செலவு பண்றீங்க. ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. உங்களுக்கு அந்த பணம் இருக்கிற வரைக்கும் உங்கள மதிப்பாங்க. அதே அடுத்தது நீங்க ஏதாவது பேசுனா அவங்க கேட்குறாங்களா? உடனே ரிப்பீட் உங்கள கமெண்ட் பண்றாங்கல்ல. "இது என்ன இப்படி பேசுற? இது என்ன இப்படி இருக்க? இது என்ன உன் பாடி ஸ்லாங் இப்படி இருக்குன்னு" சொல்றாங்கல்ல. இதுதான். இதத்தான் நாங்க அறிவுன்னு சொல்றோம். உங்களோட அறிவு விரிவடைஞ்சிருச்சுன்னா, உங்களோட நடை, உடை, பாவனை எல்லாமே மாறுபடும். ஏன் அரசர்கள் அரசர்களாகவே இருக்கிறாங்க. சாமானிய மனிதர்கள் சாமானிய மனிதர்களா இருக்கிறாங்கன்னா, அரசர்கள் எப்பவுமே புது புது எண்ணம், புது புது சிந்தனை அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. சாமானிய மனிதன் போதும் என்ற மனநிலையில செயல்படுறதுனால தான் வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்லாம, தான் நெனச்சது மட்டும் சரின்னா, தான் பிரச்சனைக்குள்ளேயே மட்டும் நடந்துகிட்டு, இதெல்லாம் செஞ்சா தான் வருமான்னு சொல்லி, மத்தவங்கள கேலி கிண்டல் செஞ்சுகிட்டு காலத்தையும், நேரத்தையும் ஓட்டிட்டு இருக்கிறனால தான் வளர்ச்சிங்கிறது தடைபடுது. அப்ப அறிவு கொட்டி கிடக்குது. அதை எடுக்க தெரியல, அத பயன்படுத்த தெரியலைங்கிறது தான் உண்மையா இருக்கு. அதற்கான வாழ்வியல் காரணங்கள் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல், கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் பல பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துது. அதிலிருந்து மீள முடியாம, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதும், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்தில் தெரிஞ்சதையும் கேட்டு, நீங்க அப்ளை பண்றப்ப மறுபடியும் ஒரு சிக்கலுக்குள்ள போயிருது. அப்ப அந்த அறிவு சார்ந்த எண்ணம், சிந்தனையை மறுசீரமைத்தால், நீங்களும் சாதனையாளர்கள் தான் இந்த உலகத்தில். உங்ககிட்ட கெட்ட அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாரி செயல்பாடு உங்ககிட்ட இருக்குதான்னு பாருங்க. எப்பவுமே நீங்க வளர்ச்சிக்காக எந்த செயலும் செய்யாம, மற்றவர்களைப் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? மத்தவங்களோட குறைபாடுகள கண்டுபிடித்து கமெண்ட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? எது செஞ்சாலுமே இது தனக்கில்ல, மத்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்றீங்களா? கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள இதுக்கு இப்படிதான் அர்த்தம்னு சொல்லி அதிலேயே ட்ராவல் பண்ணிட்டு, ஒரு பயம் சார்ந்தோ, சிந்தனை சார்ந்தோ திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குதா? அது மட்டும் இல்லாம, இப்போ நிகழ்காலத்துல வரக்கூடிய பயம், தூக்கமின்மை, அடிக்கடி தலைவலிக்கிறது, எதையாவது கண்டு பயந்துக்கிறது, இந்த மாரி செயல்பாடுகள் இருக்குதா? அது மட்டும் இல்லாம, எதிர்காலத்துல இப்படி வருவேன், இந்த மாரி இந்த பொசிஷனுக்கு வருவேன்னு கற்பனையில உங்க செயல்பாடு போயிட்டுருக்குதா? இது அத்தனையுமே நீங்க ப்ரெசன்ட்ல செஞ்சா மட்டும் தான் அது நல்ல அறிவு. ப்ரெசன்ட்ல செய்யாம, கடந்த காலத்துல வாழ்ந்துகிட்டும், எதிர்கால கற்பனையில வாழ்ந்துகிட்டும், நிகழ்காலத்துல பயந்துட்டும், ஒரு பதட்டத்திலயும், செயல்பட முடியாத நிலையிலும் இருந்ததுன்னா, உங்க அறிவு கெட்ட அறிவுக்கு வேலை செய்யுது. இதை முறைப்படுத்திட்டு, வளர்ச்சிக்கான வழிகளை நீங்கள் உளவியல் சார்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியும். அதற்கான உளப்பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து, ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும், மேன்மை அடைவதற்கும் எங்கெல்லாம் பாதிப்பு வருதுன்னு பகுப்பாய்வு செய்து, அதற்கான சிகிச்சை முறைகளை தெரபியூட்டிக்காக எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.